நீங்கள் வந்து மைசூர் பாகு ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ சுலபம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு மெத்தடு யூஸ் பண்ணுங்கள். பாகு பதம் ஒன்றுமே எடுக்க தேவையில்லை. 2 ஓரங்களிலும் எல்லோ கலர், நடுவில் நல்ல ஹோல்ஸ் எல்லாம் வந்து டேஸ்டியான மைசூர் பாகு நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணிக்கலாம். மைசூர் பாகு பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து ரெடியாக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பு ஆன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து மாவு தான் எடுக்க போகிறோம். கடலை மாவு வந்து 1 கப்பு அளந்தெடுக்கிறேன். நீங்கள் மெஷரிங் கப்பு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நார்மலாக நீங்கள் டீ எல்லாம் குடிக்கல அந்த கப்பை எடுத்துக்கலாம். ஸோ 1 கப்பு கடலை மாவுக்கு நீங்கள் இதே கப்பில் அரை கப் எடுத்துக்கலாம். நான் வந்து தனியாகவே ஒரு மெஷரிங் கப் எடுத்துகிட்டு மைதா மாவு இருக்குல்ல, கேக்குக்கெல்லாம் போடுற மாவு வந்து அரை கப்பு சேர்க்குறேன். இந்த மாதிரி பண்ணும்போது கலரு ரொம்ப நல்லா வரும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் இதில் வந்து மில்க் பவுடரு ஆட் பண்ணுறேன். நான் வந்து நார்மலாக அவ்வளோ ஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன். இல்லாட்டின்னா நீங்கள் வந்து இந்த 1/4 கப்பு அதை காலும் கம்மியாக இருக்கல ஒரு மெஷர்மெண்ட்டு அதிலே நீங்கள் எடுத்துக்கலாம். மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதில் வந்து 1/2 கப்பு மாவும் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து 2 கப்பு சீனி சேர்க்க போகிறேன். உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டு வேணும் அப்படின்னா 2.5 கப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆனாலும் கம்மி பண்ணக்கூடாது. ஸோ இதுனே நம்ம வந்து அளந்தெடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 2 மைசூர் பாக்கு வந்து எப்போதுமே நம்ம ஃபுல்லாக நெய்யிலும் பண்ணிக்கலாம், இல்லை ஆயில் கலந்து செய்யும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நான் வந்து 1 கப்பு ஆயில் எடுத்திருக்கிறேன். இது கூட வந்து 1 கப்பு நெய். ரெண்டுமே வந்து நம்ம ஒரே அளவுக்கு எடுத்துக்கணும். நெய் வந்து நம்ம உருக்கி தான் சேர்க்க போகிறோம். 1 கப்பு ஆயில் இருக்குல்ல, இதை வந்து நம்ம இந்த மாவு கூட சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதே நீங்கள் ஃபுல்லாக நெய்யில் செய்யணும் அப்படின்னா உருக்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே மாவில் கலந்து வச்சுக்குங்க. இதுக்காக மாவு வந்து வறுத்துட்டு அப்புறம் ஜலிச்செல்லாம் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம நல்லா குக் பண்ணும்போது அந்த வாசம்லாம் கரெக்டாக வந்துடும். இது நீங்கள் வந்து இப்படியே நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். நான் கடையிலலாம் நமக்கு வந்து நல்ல ஒரு எல்லோ கலர் கிடைக்கும்ல மைசூர் பாவு வாங்கிக்கும் போது, அதே மாதிரி கொஞ்சமாக எல்லோ ஃபுல் கலரு இதிலே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லோ ஃபுட் கலர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. ஸோ இதெல்லாமே பாருங்கள் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். வந்து நல்ல சூடு காட்டி தான் நமக்கு இதில் சேர்க்க போகிறோம். ஸோ இதில் நான் வந்து சூடு காட்டுற ஒரு பாத்திரத்தில் மாற்ற போகிறேன். இங்கே வந்து இதில் ஒரு கரண்டி கூட வேணுங்கன்னு போட்டு வச்சுக்கலாம். நம்ம சூடாகிட்டு இது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதில் சேர்க்கணும். கடைசியில் வந்து இது செட் பண்ணி வைக்கிறதுக்குள்ள பாத்திரத்தில் நெய் எல்லாமே தடவி வச்சுக்குங்க. எப்போதுமே மைசூர் பாகு செய்யும்போது ரொம்ப ஃப்ளாட்டான மாதிரியெல்லாம் ட்ரே எடுக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி உயரமாக இருக்கும்ல அந்த மாதிரி எல்லாம் பாத்திரம் எடுத்துட்டிங்கன்னா அது நடுவில் அந்த கலர் நல்லா வரும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். அப்படி ஒரு வேளை எக்ஸ்ட்ரா மாவு வந்துச்சுன்னா போடுறதுக்காக சின்னதாக ஒரு ட்ரெயிலும் கூட நான் வந்து நெய்யெல்லாம் தடவி வச்சுருக்கிறேன். ஸோ ஏன்னா அந்த டைமில் நமக்கு சீக்கிரமாக இது செட் ஆகின கையோடு எடுத்து போடணும். அப்போ வந்து இன்னொரு பாத்திரம் எல்லாம் தேட முடியாது. இது வந்து குக் ஆகிற டைமில் டபுள் சைஸும் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நெய்யை சூடு காட்டுறதுக்காக வச்சுக்கலாம். இது வந்து நல்லா உருகுனதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி அடுப்பு கம்மி பண்ணிட்டு அதிலே வச்சுக்கிங்க. இது செய்யும்போது நீங்கள் ஒரு நான்ஸ்டிக்கு பாத்திரம் இல்லாட்டினா நல்ல ஹெவி பாட்டமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. டீயும் வந்து நம்ம மிதமாக வச்சு தான் இது பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து சீனியை பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்பு சீனிக்கு வந்து அரை கப்பு தண்ணி. இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கணும். கரெக்டான அளவில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கும்போது இந்த கம்பி பதம்லாம் நீங்கள் வந்து பார்க்க தேவையில்லை.
ஃபுல்லாக அது நல்லா கரைஞ்சி மேலே நல்லா பெரிய பெரிய பபிள்ஸாக வருவல அந்த டைமில் நம்ம வந்து கடலை மாவு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் வந்து நெய்யும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நான் வந்து ஸ்லோ ஃப்ளேமிலே வச்சுருக்கிறேன். சீனி வந்து நல்லா கரைஞ்சி ஃபுல்லாகவே பபிள்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா இது வந்து ஒரு கம்பி பதம் இந்த மாதிரி வருவதில்ல, அப்படின்னா மைசூர் பாக்கு வந்து ரொம்ப ஹார்டாக போயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கடலை மாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம இந்த மாதிரி ஆயிலில் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது சீக்கிரமாக கட்டையாக வராது. ஸோ ஈஸியாக உங்களுக்கு மிக்ஸ் பண்ண முடியும். ஹீட்டு நல்லா கம்மியாக வச்சுக்குங்க, இல்லாட்டினா கலரும் சேஞ்ச் ஆகிடும். சீக்கிரமாக அது வந்து திக்காக ஸ்டார்ட் பண்ணிடும். இது கொஞ்சம் சூடாகின கையோடு நம்ம வந்து நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். ஸோ லைட்டாக இங்கே பபிள்ஸ் வருதில்ல, இப்போ வந்து எடுத்து வச்சிருக்கிற நெய்யிலேருந்து பாதி வந்து ஆட் பண்ணுறேன். தீ வந்து நம்ம நல்லா ஹையாக வச்சுட்டிங்கன்னா நெய் சேர்த்த கையோடு அது மேலே அப்படியே தனியாக பிரிஞ்சு வர ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ தீ வந்து கம்மியாக வச்சுக்கிங்க, அப்போ தான் வந்தது ஃபுல்லாகவே இந்த மாவு வந்து அப்சர்வ் பண்ணோம். இந்த ப்ராசஸ் நீங்கள் பார்க்கும்போது ஐயோ இது இவ்வளோ சிரமமாக இருக்கும் செய்கிறதுக்கு, ரொம்ப டைம் எடுக்கும், நல்லா யோசிக்கவே தேவையில்லை. நீங்கள் ஒரு முறையாவது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கடையில் வாங்கிக்கிறதுக்கும் வீட்டில் செய்கிறதுக்குள்ள டிஃப்ரென்ஸு தெரியும். இன்னொன்று வந்து நம்ம ஃபுல்லாகவே கடலை மாவில் செய்யும்போது அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த நெய் மைசூர் பாக்குன்னு சொல்லும்போது கொஞ்சமாக பால் மாவு மைதா மாவெல்லாம் ஆட் பண்ணும்போது தான் கலரும் டெக்ஸ்டரும் எல்லாம் ரொம்ப நல்லா வரும். ஸோ இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சேர்த்த நெய்யெல்லாம் நல்லா உள்ளில் இழுத்துடுச்சுல, அதுக்கப்புறம் தான் அடுத்தது சேர்க்கணும். இனிமேல் வந்து பாதி ஃபுல்லாகவே சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம 2 கப்பு நெய் அளந்து வச்சுருந்தா கூடயும் ஒரு சில சமயம் 1.5 கப்பெல்லாம் ஊற்றும் போதே இது வந்து கரெக்டான பதத்தில் வந்துடும். திரும்ப நம்ம வந்து நெய் பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது, அப்படியே நம்ம வந்து ட்ரேயில் எடுத்து போட்டுடணும். அதனால தான் நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நான் எடுத்த அந்த பாத்திரம் வந்து ஊற்றுற மாதிரி நல்ல வசதியாக இருந்தது. இல்லை நீங்கள் பரந்த பாத்திரத்தில் தான் சூடு காட்டிட்டு அது வச்சிருக்கல, அந்த டைமில் ஒரு கரண்டி போட்டுக்கோங்க. கரண்டியில் எடுத்து இந்த பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நெய் வந்து சூடாகவே இருக்கணும். நல்லா உருகிட்டேன்னு சொல்லி நீங்கள் அடுப்பு மட்டும் ஆஃப் பண்ணிக்காதீங்க. இது வந்து சூடான நெய் இந்த மாதிரி மேலே ஊற்றிட்டே இருக்கும்போது தான் மாவு நல்லா வெந்தும் வரும், அது நல்லா அப்சர்வும் ஆகும். ஸோ நான் வந்து நிறைய தடவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு பேலன்ஸ் எல்லாமே அப்சர்வ் ஆகினதுக்கு அப்புறம் தான் சேர்த்தது. இது இனிமேல் ஆட் பண்ணி நம்ம உள்ளில் அந்த நெய் அப்சர்வ் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம பார்த்த கையோடு திரும்ப நம்ம கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணக்கூடாது. உடனேயே நம்ம வந்து ட்ரேயில் எடுத்து போட்டுடணும். இதுக்கப்புறம் நம்ம நின்றுட்டிங்கன்னா நம்ம சேர்த்த நெய்யிலேருந்து எல்லாமே பிரிஞ்சு வர ஸ்டார்ட் பண்ணிடும். அதே மாதிரி நம்ம ட்ரேயில் போடும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணக்கூடாது, அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் அப்படியே நிற்கணும். ஸோ நான் வந்து 2 ட்ரேயில் தான் போட்டிருந்தேன். இதில் வந்து போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா உயரமாக வந்திருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸி தான் நமக்கு ஆறிட்டு எடுக்கிறதுக்கு. மேலே வந்து ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக அந்த ஷேப்புக்கு கொண்டு வர வேண்டியது தான். இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இது நமக்கு என்ன ஷேப்பு தேவை இருக்கோ அந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கலாம். ரொம்ப ஆற விட்டுட்டு நம்ம வரைஞ்சிட்டிங்கன்னா அது வந்து உடஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்போதே இந்த மாதிரி வரைஞ்சி வச்சிட்டிங்கன்னா இடையில வந்து அந்த ஆவியெல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இது அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சர்லேயே விட்டுக்குங்க. ஈஸியாக வரணும்னு சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் வராது. பாருங்கள், உள்ளிலெல்லாம் அந்த சூடெல்லாம் நல்லா உள்ளுக்கு இறங்கி நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இது இப்போ கடையிலலாம் செய்யணுன்னா அந்த ஓரங்களெல்லாம் கட் பண்ணி நீட்டாகவே வச்சுக்கணும். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்.
ரொம்ப டேஸ்டியான இந்த மைசூர் பாக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஃபெஸ்டிவல் டைமிலும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். முதல்ல பண்ணும்போது 1 கப்பு மாவில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லா வரும்.